ஸோ எமோஷ்னலாக நான் வீக் ஆகும்போது தான் உடம்புக்கு ப்ராப்ளம் வரும், நோய் இருக்குது. இதுவே எமோஷ்னலி நான் ஸ்ட்ராங் ஆகும்போது நோயும் சரியாகுது, எமோஷ்னலி நான் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ இந்த ஒரு ஆசனால நீங்கள் பழக பழக அதை வந்து உணர முடியும். இந்த ஒரு ஆசனா வந்து சசங்காசனா, சைல்டு ஃபோர்ஸ் அப்படின்றது வஜ்ராசனால உட்கார்ந்துட்டு, சப்போஸ் சில பேருக்கு கால்களை இந்த மாதிரி மடக்கி உட்கார முடியலன்னா நார்மலாக வீட்டில் உட்கார மாதிரியே சுகாசனா, கால்களை கிராஸ் லெக் போஸ்டரில் உட்கார்ந்துட்டு கைகளை மேலே தூக்கி மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை விட்டு முன்னாடி பெண்ட் பண்ணணும். மூச்சு இழுத்துக்கிட்டு அகைன் மேலே வரணும். பிரீத் இன் அப், பிரீத் அவுட் டவுன். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 12 தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதே இடத்துல இருக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இடுப்பு வந்து பாதத்தில் வச்சு கைகளை நேராக நீட்டிட்டு ஹெட் டவுன் பண்ணி இருக்கணும். ஆனால் இடுப்பை மேக்சிமம் தூக்கக்கூடாது. எங்கே முடியுதோ அங்கே நில்லுங்க. ஸோ இது வந்து கடைசியாக செய்யக்கூடிய ஒரு ஆசனா. இது செய்யும்போது பிளட் ஃப்ளோ வந்து சிரஸுக்கு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக பாஸ் ஆகும். முக்கியமாக தலைவலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்யலாம். ஸோ ஃபிட்ஸுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம், நம்ம பிரெயின் தான் எல்லாத்துக்குமே ரீசன். ஸோ நம்ம பாடிக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலுமே பிரெயின் தான். அப்போ பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோ போகும்போது மைண்டில் ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களும் இந்த ஆசனால குறையும்.